இன்றைக்கி நாம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணனுக்கு பால், தயிர், வெண்ணெயோட ரவா லட்டு, கார சீடை, இனிப்பு சீடை, முறுக்கு இது எல்லாத்தையும் நெய்வேத்தியமாக படைப்பாங்க. இந்த நெய்வேத்தியமெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இனிப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 1 கப் பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்துக்கோங்க, 1/4 கப் துருவின வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், 1 ஸ்பூன் எள்ளு, 1 பிஞ்ச் உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ இந்த வெள்ளை சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பச்சரிசியை நல்லா கழுவிட்டு அந்த ஈரத்தோடவே ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை சலிச்சு வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம வெள்ளை சீடையும் கார சீடையும் பண்ண போகிறோம். இது சலிச்சதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை கரைக்க போகிறோம். மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் துருவி வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு கரையிற அளவுக்கு மட்டும் விட்டுருங்க. இப்போது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வடிகட்டிக்கோங்க. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு. இப்போது மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முதல்ல நல்லா கரண்டி வச்சு இந்த சூடாக இருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் வந்துடும். இதை கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஆறுனதும். இப்போது சீடை ஷேப்பில் நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் வாணலி வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற சீடையை இதில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சத்தம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நல்லா செவந்துருச்சு. இப்போது இதை எடுத்து வச்சிடலாம். இனிப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம கார சீடை பண்ண போகிறோம். அது செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு இந்த பச்சரிசி மாவு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சரிசி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் மாவு, அதாவது உளுந்தை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்குறோம் அந்த மாவு. அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு,
ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், பச்சை மிளகாய் 2 காரத்துக்கு ஏற்ப, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, நெய் 1 ஸ்பூனு. இப்போ இதெல்லாம் தான் இதுக்கு தேவையானது. முதல்ல இந்த தேங்காய், பச்சை மிளகாய், பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல், பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, இந்த சீடைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம அடுப்பில் வாணலி வச்சுட்டு இந்த எடுத்து வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லையா, அதை சூடு வர்ற அளவுக்கு நல்லா லைட்டாக வறுத்துக்க போகிறோம். சூடு ஏறினா போதும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஏறினா போதும். இப்போ இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். உளுத்த மாவு சேர்க்குறோம். எள்ளு சேர்க்குறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகாய், பெருங்காயம், அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மாவை ரெடி பண்ணியாச்சு. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இந்த சீடை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். சத்தம் நல்லா அடங்கினதும் நம்ம சீடையை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கார சீடையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்துக்கோங்க. அடுத்தது பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். முதல்ல மாவை ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். உளுத்த மாவு சேர்க்குறோம். எள்ளு சேர்க்குறோம். பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது முறுக்கை சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முறுக்கை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். முறுக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம ரவா லட்டு பண்ண போகிறோம். அது செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை சம அளவாக எடுத்துக்கோங்க. அடுத்தது ஏலக்காய், 3 ஏலக்காய், லட்டு பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு நெய். முதல்ல ஒரு வாணலியில் நம்ம ரவையை போட்டு நல்லா செவக்க வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ நல்லா ரவை வறுபட்டுருச்சு. முதல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம சர்க்கரையை நல்லா பவுடராக்கி வச்சுக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போது இதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையும் சேர்த்து நல்லா பவுடராக்கிக்கலாம். இதோட ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ரவையும் நம்ம அந்த சர்க்கரை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம நெய்யை கொஞ்சம் உருக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ரவை, சர்க்கரை மாவு, இப்போ இதோட லைட்டாக சூடான நெய்யை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
லைட்டாக சூடாறினதும் நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். இப்போ வரல, இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா லட்டு பிடிக்க வருது. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கலாம். ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நைவேத்தியம் எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சிக்கலாம். இப்போது கிருஷ்ணர் பாதமும் வரைஞ்சாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா நைவேத்தியத்தையும் நம்ம கிருஷ்ணருக்கு படைச்சிடலாம். நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த நைவேத்தியம்லாம் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.